ஒரு சிறிய கிராமத்தின் ஓரத்தில் ஓடும் அழகான நதிக்கரையில் ஒரு குருகுலம் இருந்தது. அந்த குருகுலத்தை நடத்தி வந்தார் பழமை வாய்ந்த ஞானம் கொண்ட ஒரு துறவி. அவரிடம் கல்வி கற்றவர்கள் புத்தக அறிவை மட்டுமல்ல, வாழ்க்கை அறிவையும் கற்றார்கள். அந்த ஆசிரமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை. சிலர் சமையல், சிலர் தோட்டம், சிலர் தானியங்களை சேகரிக்கும் பணி. 3 சீடர்கள் தினமும் அருகிலுள்ள கிராமங்களுக்குச் சென்று மக்கள் தரும் தானியங்கள், காய்கறிகள், கிழங்குகள் போன்றவற்றை பெற்று வருவார்கள். ஒரு நாள் துறவி அனைவரையும் அழைத்து, மக்களே, இன்று முதல் உங்களில் ஒருவன் கிராமத்திற்குச் சென்று தானியங்கள் மட்டுமல்ல, கடன் கொடுத்து வட்டி வாங்கும் வியாபாரிகளின் நிலையையும் கவனித்து வா. மனிதன் எங்கு சிக்குகிறான் என்பதை புரிந்து கொண்டு வரவேண்டும் என்றார். அந்த சீடன் கிராமத்திற்குச் சென்றான். அங்கே ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு வயதான வட்டி வியாபாரி அமர்ந்திருந்தான். அவன் முன் வரிசையாக நிற்கும் ஏழை மக்கள். ஐயா, இந்த மாதம் வட்டி கொடுக்க முடியவில்லை, இன்னும் கொஞ்சம் அவகாசம் தாருங்கள் என்று ஒரு விவசாயி கண்ணீருடன் கேட்டான். வட்டி வியாபாரி சிரித்துக்கொண்டு, வட்டி என்றால் வட்டிதான், காலத்திற்கு கட்டாவிட்டால் வட்டி மீது வட்டி சேரும் என்றான். அதை பார்த்த சீடனின் மனதில் கேள்வி எழுந்தது. வட்டி என்றால் என்ன? சிறிய தொகை எப்படி பெரிய சுமையாக மாறுகிறது? அவன் தினமும் சென்று அந்த காட்சிகளை கவனித்தான். முதலில் 100 ரூபாய் கடன், அதற்கு சிறிய வட்டி, பிறகு காலதாமதம், வட்டி மீது வட்டி, இறுதியில் வீடு, நிலம், மானம் எல்லாம் போகும் நிலை. அவன் திரும்பி வந்து துறவியிடம் கேட்டான், குருவே, இந்த வட்டி என்ன ஒரு விஷம் போல மக்களின் வாழ்க்கையை சுரண்டுகிறது? துறவி சிரித்தார். அடுத்த நாள் அவனை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு சிறிய விதையை கையில் கொடுத்து, இதை நடு என்றார். சீடன் விதையை நட்டான். இது வளர எவ்வளவு நாட்களாகும் என்றார் துறவி. நேரம் தேவை குருவே என்றான். அப்படியே வட்டியும் என்றார் துறவி. முதலில் அது ஒரு சிறிய எண்ணம், இப்போ தேவைக்காக கடன் வாங்கிக் கொள்வோம் என்று தோன்றும். அது ஒரு விதை, அதை உடனே அடக்கலாம், சிக்கனமாக வாழலாம், அவசர ஆசையை கட்டுப்படுத்தலாம். ஆனால் அதை வளரவிட்டால் வட்டி மீது வட்டி சேர்ந்து அது ஒரு பெரிய மரமாகி உன் வாழ்க்கையின் ஒளியை மறைக்கும் பெரிய நிழலாக மாறிவிடும். அவர் அருகில் ஓடும் சிறிய வாய்க்காலை காட்டினார். இந்த நீர் மெதுவாக வரும்போது சிறிய கல்லால் கூட திசை மாற்றலாம். ஆனால் வெள்ளமாக வந்தால் பெரிய அணையாலும் தடுக்க முடியாது. அப்படித்தான் வட்டி. அது சிறிய தவறான முடிவில் தொடங்கும், பிறகு கட்டுப்படுத்த முடியாத சுமையாக மாறும். சீடன் சிந்தித்தான். குருவே, அப்படியானால் வட்டி எப்போதும் தவறா? இல்லை மகனே என்றார் துறவி. வட்டி என்பது ஒரு கருவி. அது உன்னை வளர்க்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நீ கடன் எடுத்து வியாபாரம் செய்து உழைத்து சம்பாதித்து காலத்திற்கு கட்டினால் அது உன் வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் ஆசைக்காக, அவசரத்திற்காக, பெருமைக்காக எடுத்தால் அது உன்னை அடிமையாக்கும். நினைவில் கொள், முதலில் நீ வட்டியை பயன்படுத்த வேண்டும். வட்டி உன்னை பயன்படுத்த ஆரம்பித்தால் அதுவே வீழ்ச்சி. அந்த வார்த்தைகள் சீடனின் மனதில் பதிந்தது. மறுநாள் அவன் மீண்டும் கிராமத்திற்குச் சென்றான். அங்கே கடன் வாங்க வரிசையில் நிற்கும் ஒரு இளைஞனை பார்த்தான். அவனை அருகே அழைத்து, சகோதரா, இந்த கடன் எதற்காக என்று கேட்டான் அவன். புதிய கைபேசி வாங்க என்றான் அவன். சீடன் சிரித்தான். உன் தேவையா அல்லது உன் ஆசையா என்று கேட்டான். அந்த இளைஞன் தலைகுனிந்தான். வட்டி என்பது தீ அல்ல, ஆனால் தீயை எங்கு ஏற்றுகிறாய், எப்படி கட்டுப்படுத்துகிறாய், அதுதான் முக்கியம் என்றான் சீடன். அவன் ஆசிரமத்துக்கு திரும்பி குருவிடம் வணங்கி, குருவே, இப்போது புரிகிறது. வட்டி என்பது பணத்தின் காமம் போல, சிறிது இருந்தால் உதவும், அதிகமாக வளரவிட்டால் அழிக்கும் என்றான் சீடன். குருவி மகிழ்ச்சியுடன் பார்த்தார். மகனே, பணம், வட்டி, ஆசை, கோபம் எல்லாம் மனித வாழ்க்கையில் இயல்பானவை. ஆனால் அவை உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா அல்லது நீ அவற்றின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறாயா? அதுவே உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். அன்றைய நாளிலிருந்து அந்த சீடன் கிராம மக்களுக்கு கடன் வாங்கும் முன் சிந்திக்க கற்றுக் கொடுத்தான். சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்தான். வட்டி மீது வட்டி சேரும் முன் அதை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்தான். வாழ்க்கையில் நினைவில் கொள், வட்டி ஒரு சிறிய விதை. அதை சரியான நிலத்தில் நடு, அதை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்து. இல்லையெனில் அது உன் வாழ்க்கை வெளிச்சத்தை மறைக்கும் பெரிய நிழலாக மாறிவிடும்.
உன் பணத்தை நீ ஆள். பணம் உன்னை ஆளவிடாதே. அப்போதுதான் உன் வாழ்க்கை வசந்தமாகும்.